செவியோரம் பூப்பதாலே உயிர் ராகம் என்றும் தாலாட்டுதே. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள். நிகழ்ச்சி. ஆனாலும் இனி நாம் கேட்க இருக்கிறோம் சூழல் சிந்தனை. நேரம் இப்பொழுது 7:54:30. இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள். காடுகள் அழிப்பும் சுற்றுச்சூழல் பாதிப்பும். காடு அழிப்பு என்பது காடுகளை பெரிய அளவில் அழிப்பதாகும். இது மரம் வெட்டுதல், விவசாயம் மற்றும் நகரமயமாக்கல் போன்ற மனித நடவடிக்கைகளால் ஏற்படுகிறது. இது சுற்றுச்சூழலில் பல குறிப்பிடத்தக்க தாக்கங்களை உருவாக்குகிறது. காடுகள் பல்வேறு வகையான தாவரம், பறவை மற்றும் விலங்கு இனங்களின் தாயகமாகும். காடு அழிப்பின் மிக நேரடியான விளைவுகளில் ஒன்று வாழ்விட இழப்பு ஆகும். எண்ணற்ற உயிரினங்களுக்கு அத்தியாவசிய தங்குமிடம், உணவு மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை காடுகள் வழங்குகின்றன. மரங்கள் அகற்றப்படும் போது விலங்குகள் தங்கள் வீடுகளையும் அவை நம்பியிருக்கும் வளங்களையும் இழக்கின்றன. இந்த இடப்பெயர்ச்சி மக்கள் தொகை வீழ்ச்சி மற்றும் அழிவுக்கு கூட வழிவகுக்கும். இது பல உயிரினங்களின் அழிவு அல்லது ஆபத்துக்கு வழிவகுக்கிறது. மேலும் காடு அழிப்பு பல்லுயிர் பெருக்கத்தின் இழப்புகளுக்கு காரணமாக அமைந்து மரபணு பன்முகத்தன்மையை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகிறது. மேலும் பூமியின் காலநிலையை ஒழுங்குபடுத்துவதில் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உறிஞ்சி வளிமண்டலத்தை சுத்தப்படுத்துகிறது. மரங்கள் வெட்டப்படும் போது கார்பன் பொருட்கள் வளிமண்டலத்திலேயே தங்கிவிடுகிறது. இது பசுமையில்ல விளைவு மற்றும் புவி வெப்பமடைதலுக்கு காரணமாகிறது. இது மட்டுமல்லாமல் மரங்கள் மற்றும் தாவரங்கள் அவற்றின் வேர் அமைப்புகளுடன் மண்ணை உறுதிப்படுத்த உதவுகின்றன. காடுகள் அழிக்கப்படும் போது மண் அரிப்புக்கு ஆளாகிறது. இது வளமான மேல் மண்ணை இழப்பதற்கும் விவசாய உற்பத்தி திறன் குறைவதற்கும் ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் வண்டல் படிவது அதிகரிப்பதற்கும் வழிவகுக்கும். இது நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும். விவசாயம் அல்லது நகர்ப்புற வளர்ச்சிக்காக காடுகள் அழிக்கப்படுவதால் வனவிலங்குகள் உணவு மற்றும் தங்குமிடத்தை தேடி மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இதனால் தான் யானை உள்ளிட்ட விலங்குகள் விவசாய நிலத்தில் புகுந்து பயிர் தாக்குதல் செய்வதும், சிறுத்தை, புலி போன்ற காட்டு விலங்குகள் நகர்ப்பகுதியில் உள்ள மனிதர்கள் மற்றும் கால்நடைகளை வேட்டையாடுதல் போன்ற பிரச்சனைகள் நிகழ்ந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான மோதல்களுக்கு வழிவகுக்கிறது. காடு அழிப்பு விவசாயத்திற்காக மரம் வெட்டுதல் மற்றும் நிலத்தை மாற்றுவதன் மூலம் குறுகிய கால பொருளாதார நன்மைகளை வழங்கக்கூடும் என்றாலும் இது நீண்டகால பொருளாதார இழப்புகளுக்கு வழிவகுக்கும். நீர் சுத்திகரிப்பு, மண் வளம் மற்றும் காலநிலை கட்டுப்பாடு போன்ற சுற்றுச்சூழல் சேவைகளின் சீரழிவு நீண்டகால பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தும். காடுகள் நிழலை வழங்குதல், ஈரப்பதத்தை பராமரித்தல் மற்றும் வெப்பநிலையை உறுதிப்படுத்தும் செயல்கள் மூலம் உள்ளூர் சீதோசன நிலையை சீராக்க உதவுகின்றன. காடுகள் அகற்றப்படும் போது இந்த சீதோசன நிலை கணிசமாக மாறக்கூடும். இதனால் சுற்றுச்சூழலை பல உயிரினங்களுக்கு பொருத்தமற்றதாக ஆக்குகிறது. உதாரணமாக, அதிகரித்த வெப்பநிலை மற்றும் குறைந்த ஈரப்பதம் அத்தகைய மாற்றங்களுக்கு உணர்திறன் கொண்ட பூச்சிகள் மற்றும் ஊர்வனவற்றை பாதிக்கும். காடு அழிப்பை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளில் நிலையான வனவியல் நடைமுறைகளை ஊக்குவித்தல், மீண்டும் காடு வளர்ப்பு மற்றும் காடு வளர்ப்பு திட்டங்கள், பாதுகாப்பு பகுதிகள் மூலம் தற்போதுள்ள காடுகளை பாதுகாத்தல் மற்றும் காடு அழிப்பின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்யும் கொள்கைகளை ஆதரித்தல் ஆகியவை அடங்கும். காடு அழிப்பு என்பது ஒரு சிக்கலான பிரச்சனையாகும். இது அதன் பல்வேறு சுற்றுச்சூழல் தாக்கங்களை நிவர்த்தி செய்ய பன்முக அணுகுமுறை தேவைப்படுகிறது. விளைவுகளை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் நமது கிரகத்திற்கு மிகவும் நிலையான எதிர்காலத்தை நோக்கி நாம் செயல்பட முடியும். காடழிப்பு என்பது வாழிட இழப்பு தனிப்பட்ட இனங்களின் உயிர் வாழ்வை அச்சுறுத்துவது மட்டுமல்லாமல் முழு சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் சீர்குலைக்கிறது. உயிர் பன்மையை பாதுகாப்பதற்கும் சூழலியல் சமநிலையை பேணுவதற்கும் வனங்களை பாதுகாப்பதும் மீட்டெடுப்பதும் கட்டாயமாகும். காடுகள் நமது நுரையீரல், அவற்றை அழிக்காதீர்கள். மரங்களை வெட்டி பூமியை காயப்படுத்தாதீர்கள். காடுகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. காடுகளை அழித்தால் எதிர்காலம் இல்லை. மரங்கள் நமது நண்பர்கள், அவற்றை காப்போம். இதுவரை இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை கேட்டோம்.
எழுதி வழங்கியவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். நினைவூட்டுகிற நேயர்களே, இன்று முற்பகல் மணி 11:02 சாதனை மகளிர்